இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவனின் எண்ணங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது. வசனம் ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதாவது நம்மளுடைய நினைவுகளும் மனிதனுடைய நினைவுகளும் தேவனின் நினைவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஏன்னா மனிதன் இந்த பூமியில் பிறந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பூமிக்குரிய நினைவுகள் எண்ணங்கள் தான் இருக்கும் பாருங்கள். அவன் பூமியில் உலகத்தில் எப்படி யோசிப்பாங்களோ அப்படி தான் அவன் யோசிப்பான். உலகத்தில் எப்படி அவன் பார்ப்பாங்களோ அப்படி தான் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய பார்வையெல்லாம் அப்படி தான் இருக்கும்பாங்க. உலகத்தில் இருக்கிற அந்த அறிவு தான் அவனுக்கு கிடைக்கும் பாருங்கள். ஆனால் ஒரு மனிதன் கடவுளை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான் என்றால் பாருங்கள், அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய சிந்தனைகளும் நினைவுகளுமே மாறவில்லை என்றால் அவனும் இந்த பூமியில் பிறந்த ஒரு புதிய சிருஷ்டி போல தான் அவன் எண்ணங்கள் இருக்கும். அதனால் அவன் அதே மாதிரி தான் அவன் பார்ப்பான் பாருங்கள். அவன் ரட்சிக்கப்பட்டாலுமே பழைய மனிதன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் மனிதன் இருப்பான். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் மாறவில்லை என்றால் அப்படி தான் இருப்பான். உலகத்தில் பயப்படுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அவனும் பயப்படுவான் இல்லையா. என்ன உலகத்தில் போகுதோ அதுதான் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நினைவுகளும் அவனுடைய இருதயத்திலையும் அதுதான் இருக்கும் பாருங்கள். ஏன்னா அதுதான் அவனுடைய எண்ணங்கள் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுகுது. ஆனால் தேவன் நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கார், அவர் ஒரு எண்ணங்கள் வைத்திருக்கார், நினைவுகள் வைத்திருக்கிறார். அது பாருங்கள், தேவன் கூட யோசிக்கிறாராம் இல்லையா. நம்மளால் அது இமேஜின் பண்ண முடியுதா? நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அவர் நம்ம மேலே ஒரு பெரிய எண்ணங்கள் வைத்திருக்கார். வசனம் சொல்லுது பாருங்களேன், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்குதோ அப்படியே உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்குது. எவ்வளோ தூரம் பாருங்களேன், நம்மளால் இமேஜினே பண்ண முடியல, யோசிக்கவே முடியல. அப்படிப்பட்ட எண்ணங்களும் நினைவுகளும் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறாராம். எப்படி நம்ம நினைவுகள், நம்ம இருதயத்தின் நினைவுனால் வாய் பேசுகிறது இல்லையா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வார்த்தையும் அப்படியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் தேவனுடைய எண்ணங்கள் நினைவுகள் தான் அவருடைய வார்த்தையாக வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பர்சனலாக நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ளணும், உங்களுடைய எண்ணங்களை நான் எப்படி அறிந்து கொள்ளணும். அப்போது தேவன் அழகாக என்னோட பேசின ஒரு வார்த்தை, உன்னுடைய வேதாகமத்தை படி, ரீட் யுவர் பைபிள். அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது பாருங்கள், நம்ம தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற காரியங்கள் அவர் நம்மோடு பேசுகிறார் இல்லை. அந்த வார்த்தை மூலியமாக நம்ம பேசும்பொழுது நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனால் ரன் ஆகுதோ அது மாதிரி இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் இல்லையா. அதே மாதிரி அந்த வார்த்தை நமக்குள்ளாக போகும் பொழுது நம்ம லைஃபே வித்தியாசமாகிடும். நம்ம எப்படி பார்க்குற விதம் மாறும், நம்ம பேசுகிற விதம் மாறும், நம்மளுடைய செயல்கள் மாறும். ஏன்னா வசனம் சொல்லுது, என்ன இருதயத்தில் இருக்குதோ அப்படி தான் அவன் இருக்கிறான் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது அவர் நம்மளை போதித்து நடக்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுறது இல்லையா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 1 சாமுவேல் 16:7 சொல்லியிருக்குது இல்லையா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். தேவனின் எண்ணங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். எபிரேயர் 6:11 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்து. அப்போது நம்ம அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை ரொம்ப முக்கியம். 2வது விசுவாசம். விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால், இதை இரண்டுமே நம்ம பிரிக்கவே முடியாது. 2 இருந்தால் தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீர் பேசினது போல
உம்முடைய எண்ணங்களை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்தை படிப்பதன் மூலம் ஆண்டவரே, ஆண்டவரை தொடர்ந்து இந்த காரியத்தை நீங்கள் எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் பேச்சுகள், எங்கள் பார்வைகள், எங்களுடைய செயல்கள் மாற வேண்டும் ஆண்டவரே, உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.